பிபி இந்த 3000 கோடி ரூபாய் புதையல அடிக்கிறதுக்கு 5 வருஷமா பூதம் காக்குற மாதிரி நாம காத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அருணாச்சலம் வந்த உடனே பக்குன்னு ஆயிப்போச்சு. இப்ப அருணாச்சலம் போயாச்சு, சொத்து பூரா ட்ரஸ்ட் பேருக்கு வந்துடும். ட்ரஸ்டே நம்ம தானே அனுபவிச்சிரும். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நமக்கு மேல ரங்காச்சாரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மறந்துட்டீங்களா? அவன் என்ன பெரிய ரெங்காச்சாரி? அவனுக்கு ஒரு பங்கை கொடுத்து என்ன எப்படி நீங்க இழுத்தீங்க, அத மாதிரி அவனை இழுக்க வேண்டியதானே? மிஸ்டர் கலியபெருமா, நேர்மை நியாயம் இந்த 2 வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் தேடினீங்கன்னா அதுக்கு பேரு ரங்காச்சாரின்னு இருக்கும். அதனாலதான் மிஸ்டர் வேதாஜலம் இவ்வளவு பெரிய பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஒர்க் அவுட் ஆகும். எப்படி? ரங்காச்சாரி ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டா. நல்லா தானே இருக்காரு, திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? நாம வர வச்சிருவோம். சொத்துக்கு சொந்தக்காரன் போயிட்டான், சொத்தை காப்பாத்துறோம்னு அனுப்பிச்சிருவோம். அப்புறம் நமக்கு தானே சொத்து.